ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான தேன்குழல் முறுக்கு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் 4 கப் அளவு பச்சரிசி மாவு முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 கப் உளுந்து பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணது. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ண பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அதை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் தண்ணியில் கரைச்சிக்கோங்க, பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கட்டி பெருங்காயத்தை கரைச்சி ஊற்றிருக்கேன். அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸ் மிக்சராக இதை பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் 2.5 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பிசைஞ்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம். அது சூடாகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம முறுக்கு அச்சை ரெடி பண்ணலாம். அதில் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டார் ஹோல்ஸ் உள்ளதை எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ரவுண்டாக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இதான் கிடைச்சதால இதை எடுத்திருக்கேன். அதில் நல்லா சைட்லலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்குக்கு பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி தனியாக உருட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். அதில் ஒன்று எடுத்து இப்போது இதில் ஆட் பண்ணி மூடியை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். வாழை இலையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம முறுக்கு புளியலாம். முறுக்குக்கு மாவு புளிஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம 1 by 1 எண்ணெயில் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பபிள்ஸ் வர்றது கம்மியான உடனே அதை நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் உள்ள எல்லா மாவையும் நம்ம புழிஞ்சு சுட்டெடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சுவையான தேன்குழல் முறுக்கு இப்போ தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.